என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டர் கே கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீல்ஸ் ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வார வாரம் மீன் ரோஸ் போகிறேன்னு சொன்னேன். அதான் வந்து வேகமாக வந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டு, செல்ல பிராணிகள் அப்படின்ட்டு வந்து பல மீன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. சில என்னென்னன்றது பார்க்கலாம். அப்புறம் வந்து என்னையும் வந்து சில பேர் வந்து மீன் போட்டுருக்கீங்க, உங்கள் வீடியோ நல்லா இருக்கு ப்ரோ, இந்த வீடியோ பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. அதனால தான் வந்து எந்த வாரமும் கேப் போடக்கூடாதுன்ட்டு இப்போ போல வந்திருக்கு. லைக் பண்ணீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. போகிற பசங்களை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. வந்துட்டாங்களா? பிரெயின் இஸ் நாட் பிரெயினி. ஒன்பிச்சு கேச்சா கொண்டாடுறாங்க. என்ன நடந்துச்சு? சந்தோஷம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம். வாழை புடிச்சாலே விட்டு போல. ஒண்ணும் தெரியாது. தெரியல ஏதோ சொல்ல இது கேட்சே இல்லையடா, இது ஒன் பிச் கேட்சா விளையாண்டுருப்பாங்களா? அவுட் ஆகும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி விளையாடுறாங்களா என்னவோ. ஸ்ட்ரீட்ல ஆடும்போது ரூல்ஸ் போட்டு தெரியுமா? ஒன் பிச் கேட்ச் அவுட், தூக்கி அடிச்சா அவுட், பக்கத்து வீட்ல போடா அவுட், கால்ல பட்டா அவுட், ஆள் மேல பட்டா அவுட். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. என்னன்னா ரூல்ஸ் ஓட தெரியுமா? அது வந்து தைக்க போகுது. இது ஒன் பிச் போச்சா கேட்ச் அடிச்சு குடுக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. お前がリーダーかわいいじゃん。ஒன்னும் நடக்குமா அப்படி? பார்த்ததே இல்ல. எஸ்பிடியும் டைனோசன்ட்ரும் ஆனா ஜாயிண்ட் ஆவாங்க. இப்படி ஜாயின் ஆக மாட்டாங்க. கிளாஸ் வந்து பாத்துருக்கேன், பட் இந்த மாதிரி சீன் பார்த்தல. இது ஜாப்பனீஸ் நினைக்கிறது. ஜாப்பனீஸ் சூப்பர் சண்டே இருக்கும் அது நினைக்கிறேன். தி ரீசன் வை ஐ அம் ஸ்டில் சிங்கிள். அதுவும் கரெக்ட் தான். சிம்படிக்கு தெரிஞ்ச கத்துக்கிட்டா பொண்ணு கிடைக்கும். கரெக்டா பிங்க் ரேஞ்சரை பார்த்து சிம் படிக்கிறான். பிங்க் ரேஞ்சர் ஒரு காலத்துல ஸ்கூல் படிக்கிறது பயங்கர சிம் படிச்சுட்டு தானே. ஒரு காலத்துல குழந்தையா இருக்கும் போது பிங்க் ரேஞ்சர், வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா ரேஞ்சர். எப்பவுமே பிங்க் தான். கரெக்டா தான் பரட்டா. என்னது சிங்கமா? மலை சிங்கம்னு நினைக்கிறேன். என்ன நாய்? con mucho miedo y no me podía mover. புளிய போய் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். பூரா நடிச்சாரு. அது வந்து அடிக்கிறதுக்கு நிக்குதா? நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டிட்டு போறீங்க உங்களை என்ன ஆராய்ச்சிருக்கீங்க? எங்களை மாதிரி கூட்டிட்டு மறைச்சு பாருங்க. சாப்பாடு இல்லைன்ட்டு புளி வச்சு புளிக்குழம்பு வைக்கலையே, அது பெரிய விஷயம். என்ன சாப்பாடுங்க? புளிக்குழம்புங்க. ஏண்டா ராஜபாட்டை மூவில வர மாதிரி இந்த சீன் எல்லாம் ஒரே சாங்ல வந்து என்னடா பண்ணுவீங்க? அட பாயலா, வாய கழுவுறாடே, ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்பதான் பல வருஷம் கழிச்சு தலை ஃபேன்ஸ் எல்லாம் குதூகலம் வர மாதிரி ஒரு படம் வர போகுது. அதையாட மண்ணலி போடுறீங்க. அசையாத மரம் ஒன்றே உயிர்நெருக்கிலே கேக்குறவன் என்கிட்ட இருக்கு, நான் ஒரு ஆம்பளை உன்ட்ட இல்லன்றத மென்ஷன் பண்றான். அவனுக்கு நான் ஆன்சர் சொல்றான். அவன மாதிரி சில பேருக்கு அது இருந்துட்டு ஆம்பளை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஆக்சுவலி வந்து அத வச்சு கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணி ஒரு அது இருந்தாலே ஆம்பளை தான் அப்படினா அப்படி அது இருந்தா நான் ஆம்பளைன்னு ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணா பேசு. நீங்க ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கும் தெரியும். அதான் மெயினா அந்த பக்கம் நியாயம் இருக்கும், நாங்க தான் பேசுவோம். அதான் மெயினா அதுக்கு தான் சப்போர்ட் போவீங்கன்றது சப்போர்ட் போவீங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன் குஞ்சன். பரவாயில்லை, நான் ஒரு ஐயோ பீப் தான போடுறாங்க. ஃபேமஸ் ஆனவங்க தானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொத்தனாரு ஆம்பளைன்றவங்க முடி வெட்டனவங்க நீங்க வந்து ஆம்பளை ஆடுவீங்களா? இதுக்கு நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா அப்படி சொன்னா வந்து அங்க ஒரு கூட்ட கிளம்பும். ஆமா, இங்க ஒரு கூட்ட கிளம்பும். எங்க இது பண்ணாலும் நம்மளதான் போக விரும்பல. இதுல அமெரிக்கா நிறுத்திக்கோ. கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், நீ வருவியா மாட்டியா? முடியாது பல்லவி. ஏன்னா சென்னையில இருக்கேன். ட்ரெயினிங் முடிச்ச கையோட எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கிஃப்ட் வந்திருக்கேன். போதுமா? வாட்? ஆமா, சர்ப்ரைஸ் பிரேக் பண்ண கூடாதுன்னு பார்த்தா நீ மேரேஜ் பிரேக் பண்ற அளவுக்கு போயிட்ட. அதான் உண்மையா சொல்லிட்டேன். நிஜமாவா? இவ்வளவு நாளா நீ முஸ்லிம்ங்கறத ஏன் சொல்லாம இருந்த?
மன்னிச்சிருங்க சாமி, நான் முஸ்லீம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா அதெல்லாம் கரெக்ட் தான். பொய் சொல்றதுக்கு கூட வந்து ஒரு ஆமா தரமா வேணும். அந்த ஸ்கில் இல்லையே, என்ன பண்றது? ஐயோ உருட்டுவார் உருட்டு உருட்டு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கேகேவில் ஒரு குரல் இது, கேட்டுக்க. உருட்டு வேலையில் உருட்டி போல உருட்டு புள்ளகமாடா. உண்மையிலேங்க உருட்டுறது கூட ஸ்கில் வேணுங்க. அந்த ஸ்கில் ஆளுக்கு வந்து ஐஎம் சைடு போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. வா யார சொல்றீங்க வெயிட்டர், புதுவா சொல்றியா? ஓஹோ டாட்டோவா? என்னடா இது? இதுக்கு டாட்டோ என்ன வரையறான்? என்ன ஒரு பட்டர்ஃப்ளையா இது? கண்ட இடத்துல டாட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னடா இது? நானும் பேசாம டாட்டா அடிஸ்டா போலான்னு இருக்கேன். பாஸ் ஆல்ரெடி கடைய போட்டேன். வெயிட்டர் இப்பயா இது? கேப்ல 6 மணி வரைக்கும் தான் ஆபீஸ், அதுக்கு மேல டாட்டு கடை தான். பெண்களுக்கு 10% ஃப்ரீ பாஸ். உட்டாடி ஃப்ரீயா கூட குத்திடுவோடா. தெரியும்டாடி, நீ பண்ணுவேன்னு தெரியும்டா. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஐயோ கஷ்டம் பாவம். எனக்குன்னே வருவீங்க. சூப்பர் ஏன்டா அப்படி பட்டதே வந்து போச்சி அட கடவுளே, தூக்கிட்டான்டா. ஆம்பூர் பிரியாணி ராயபுரம் நாளைக்கு தான் கிடைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி சில கிடைக்கூடாதுன்னே இருக்கும். என்ன ட்ரை பண்ணலாம் கடையே கிடைக்காது. அதுதான் இது. மீன்வெல் வாட்சிஸ் எபிசோட். நீங்க நல்லவையா. இப்படிதாங்க வில்லன்ஸ் வந்து வில்லன்ஸ் நாட் பார்ன். வில்லன்ஸ் வந்து உருவாக்கப்பட்ட சொசைட்டியால. இந்த பொன்மொழியை காலைல கேலண்டர் கிளிக் முதல்ல படிச்ச அங்கதானே படிச்ச. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள பெரும் மாமியாரா? லிட்டில் பிரின்சஸே இப்படிதான். லிட்டில் பிரின்சஸ் வாழ்க்கையே வாழ்க்கை. அப்பா சூப்பர். நான் யானை பயமா பண்ணுது. செமையா பண்ணுது. டான்ஸ் பண்ணுது. நைஸ். நம்மளால கூட பண்ண முடியாது. யானை பத்தினா யானைக்கு அறிவு பத்தில எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா செம்மையா வேலை கட்டுது. சிடி சார் கேட் லேட் ஸ்டூடண்ட். எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான். ஸ்கூல் முன்னாடி வந்தவன் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். என்ன மாதிரி லேட் கம்மர்ஸ்லாம் வெளியே வச்சு வெளிப்பத்தின்னு இருப்பானுங்க. ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு அப்படின்ட்டு. லேட்டு தெரிஞ்சலடா, ஏடா சொல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறது ஈஸி. நான் அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது தான் அதில் வந்து அடிச்சுக்கிறமா வரைச்சர் அப்படின்னு சொல்லுவேன். காலேஜ் போனதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் கூட கம்பெனி கொடுத்து லேட்டாக வந்திருப்பான். மச்சா லேட்டாச்சு வாழ 10க்கு போகலாம், ராகி கரை தான் படம் வருது பாரு அப்படின்ட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அப்படி வரதான் சினிமா நாலேஜ்லாம். பரவாயில்லையே, உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இல்ல. ஆனால் லேட்டாக வந்தால் தம்பி இல்லை, அத்தனை லேட்டாக வராதப்போ ஆன் பண்ணி அனுப்பணும். அதனே வெளியே துரத்துறது. ஓ இன்டர்வியூ இப்போ முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு? பெரிய துறையில இருக்கிறவங்க, பெரிய அதிகாரிங்க, அந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ பார்க்கறதுக்கே வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படா பார்க்க போறோம்ன்றது வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், பெருசாக பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வாட்டர் மிலன் தின்னவன் நயன்தாரா மேடம் எடுத்து என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்களா டெய்லியும். அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அவுத்து காமிச்சுவேன். இவரெல்லாம் கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காடுங்க. எங்க போகுது எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இல்ல வியூஸ் வருதுன்ட்டு நல்லா பாக்குறானுங்க. எங்க வாப்பா தம்பியா? யாரு? நான் தான் ஆப்டிமஸ் பிரைம். நோ நீயா? என்னோட கார்ல மாதிரி ஊர் வண்டி மாதிரி ஆயிட்ட. வழக்கமா அமெரிக்கால தான வருவீங்க. என்ன அந்த பக்கம்? மனித இனத்தை காப்பாற்றும் முயற்சி. ஆப்டிமஸ் பிரைம். நோ நிறுத்துனா, நீ படத்துல கொலை பண்ணதே போதும். சரிடா விஷயத்துக்கு வா. அது ஒண்ணும் இல்ல, பொம்பளை லாரிய பார்த்தனே வழி மாறி வந்துட்டப்பா. நீ தான் ஒரு டீம் லீடர் இல்ல? அத உடுப்பா, நான் தலைமறைவா இருக்க ஒரு இடம் வேணும். உன் வீட்டாண்ட தங்கிக்கிட்டுமா? யோ வேலைக்கு போக சொல்றாங்க, என் வீட்டாண்ட போகாம நானே தலைமறைவா சுத்திக்கிறேன். தம்பி இடம்னால பரவாயில்ல, நான் திரும்ப அமெரிக்கா போறதுக்கு ஒரு 100 ரூபா மட்டும் கொடுப்பா. ஆப்டிமஸ் பிரைம் உள்ள சில்லறத்தனமா கேட்க மாட்டாரு. நோ பேர் சொன்னா? என் பேரு ஆப்டிமஸ் பிரைம். நான் மனித இனத்தின் பாதுகாப்பு. என்னடா கீழ ஆப்டிமஸ் பிரைம் கமலஹாசன் வாய்ஸ்ல பேசும்போதே எனக்கு டவுட்ரா. டேய் நீ ஏன் காலேஜ் தான படிச்ச? வேலை கிடைக்கல இப்படி இறங்கிட்டீங்களாடா? ஏய் மாமே கண்டுபிடிச்சா ஓடுறா. எத்தனை பேர்ரா?
அடப்பா நான் ஒரு செகண்ட் சூப்பரா யோசிச்சிருக்காண்டோ எழுதி நினைச்சேன். காத்தாடி கிளப் அப்படின்ட்டு நிறைய ரீல்ஸ் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆப்டிமஸ் பிரைம் கரெக்டா டிரான்ஸ்ஃபார்மர் தானே எவன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி இல்லை கரெக்டா 100 ரூபாய் கடை தெரியுமா அங்கதான் மாட்டிக்கிட்டான். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டல கொண்டே மறந்துட்டேனா கேட்க 1000 ரூபாய் 10,000 கேட்டதா வச்சிருப்பான். கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஓகே அடுத்து men have to move with girls with boys. என்னையா இது ஓ கேர்ள்ஸ் பாய்ஸ் போனா கூட சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். ஓகேவா பசங்களா வந்து ஹெல்மெட் வச்சிருக்கியா இது வச்சிருக்கியா அப்படி கேட்பாங்க. நீ அது எனக்கு என்ன மருதாணி போட்டு விட்டுருக்காங்களா? இது எப்போ நடந்துச்சு இந்த கொடுமை? ஹேண்ட் வாஷா? ஒழுங்கா பாக்கணுமா? ஐயோ ஹேண்ட் வாஷா? ஆமாங்க நான் தப்பா வச்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் நினைச்சதுல தப்பு இல்லையே. ஓ அங்க பாருங்க இது கை ஓகேவா இது வந்து கை இது வந்து வாஷ் பேசின் இது வந்து போலாம் புரியுதா? இது டாப் பேக்ல வச்சு எடுத்துருக்கானுங்க. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு. வரிறவன் டாப் பேக்ல வரிஞ்சிருக்கியா? ஒரு ஹேண்ட் வாஷ் ஊத்தி வைக்கிறது. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. இந்த ஓட்ட மட்டும் போடாம இருந்துக்கலாம். இங்க கடவுளே சுடாம என்னடா சேஃப் இது என்னடா இப்படி வந்து வச்சிருக்கீங்க? மனசு நல்லா வச்சுக்கீங்க. ஆபரேஷன் டீப்பா தோரசிங்கம்னு எனக்கு தெரியுமில்ல. டீனா தோரசிங்கம் இல்லடா டீனா இன்னைக்கு கிளம்புறா பரட்டானாலே என்ன கன்றாவிடா இது? சார் ஒரு நாயை ஓட விட்டு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. சரிங்க சந்தோஷமா ஐயோ எல்லாரும் சிங்கத்தை நெத்திரி தோளின் தயா வச்சிருப்பாங்க. நான் என் குச்சில வச்சிருக்கேன். ஐ லவ் ஐயோ என்ன கன்றாவிடா? பேச்ச கேட்கவே கேட்காத. விடாமுயற்சி. சித்தப்பு நீங்க அடப்பாவிகளா? ஜிடிஏ விப்ஸா இருங்க பேஜ்ல போவோம். இதுல நிறைய காமெடி சம்பந்தம். நீதான் வேலையா வச்சிருக்காரு. முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும் முக்கியம் இல்ல. நான் போறேன் மாத்தே. ஏதா அசிங்கமா பேசிட்டு போறேன். ஐயோ ஜிடிஏ ஆர்டிஸ்ட்ல மாட் பண்ணி இந்த பேரை பிடிக்கும். ஜிடிஏ கேமோட வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இருந்தா பாருங்க. ஆனா வந்து ஃபுல்லா 18+ தான். ஓஹோ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. ஓ கன்னடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் பிரச்சனை? பேசாம கிளம்பிடுங்க. அகிலேஷ் முதல்ல இந்த ஆட்டோல இரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கும்ஸ் நீ கூட காலேஜ்ல என்ன ஒரு பெரிய ரவுடிங்கிறதே மறந்துட்டே இல்ல. என்னடா இது? என்ன எடுத்து குமுதா ரவுடிங் கூட பேசுறது அதுக்கு மேல பொரி மாதிரி இது ஆட்டோக்காரன் கூட நல்லா இருக்கான். அவனையே ஹீரோவா போட்டுருக்கான். ஃபைட்ட வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க் சரி இதெல்லாம் கேட்டோம். விஜய் கேட்ரிங்க அந்த காலக்கிழமை தள்ள ஊத்திருக்காருல கேட்டர் யாரு இவரா? இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? இவரு பாக்குறது விஜய் ஃப்ரெண்ட் வர அவரு தான் இருக்காரு. விஜய் படிச்சிருக்கீங்க. என்ன கர்மா இந்த படத்தை வந்து அடுத்த வாரத்தை ஊட்டி வீடியோ போடுவோம். இதுக்கு ஆசைப்பட்டேன் பாலக்கு கம்பேரிசன் பார்க்கலாம் அந்த படத்தை. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோகிராமா? ஓஹோ வந்துட்டாங்களா? பக்கில இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு half an hour வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட கடைக்கு அனுப்பிச்சேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் போங்கடி என்ன அதெல்லாம் கரெக்ட் தான். இது வந்து இந்த எபிசோடு வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுக்கோசரம் இந்த எபிசோடே போட்டு இழுத்து அந்த பொண்ணு சும்மா வந்துட்டு இருக்காரு. பரவாயில்ல இனியா ஆடு. கம் ஆன் இந்தியா டான்ஸ். நீ ஒரு கை நீட்டையில எஸ் நல்லா இருந்தா பார்க்கலாம்டா. டான்ஸ் நல்லாவே இல்ல. ஆமா எப்படி சாவடிக்கிறீங்க? இந்த கருமை தான். இந்த கேபிள் டிவி செட்டப் பாக்ஸா மாறும்போது எங்க வீட்டுல கேபிள் டிவி அப்பயே கட் பண்ணிட்டேன்.
ஓகே சொல்லுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த மீம் பிடிச்சிருந்துச்சு, எது காமெடியாக இருந்துச்சு எனக்கு இந்த காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி மீம் வேணும், நீ போது நல்லா இருந்துச்சு ப்ரோ, காமெடியாக இருந்துச்சு பண்ணிச்சிங்க அப்படின்னா இதே எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகேவா, இது என்னோட பர்சனல் ஐடி, இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஓடுது ஓகேவா. உங்களுக்கு எந்த ஐடிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அனுப்புங்க. ஸோ என் ஐடிக்கு பர்சனல் ஐடி அனுப்புங்க, நானே பார்த்துட்டு வந்து வரக்கூடிய வழக்கம் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெரிய சொல்கிறேன். ஓகே ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இப்போ சொல்ற மாதிரி அந்த இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ பெரிய பெரிய ஆட்களாக எடுத்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது டிவிலே போடுவாங்களா, அது இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போலாம் அந்த மாதிரி முக்கியமான ஆட்களை இன்டர்வியூ பண்ணி அதை வீடியோவாக போடுவாங்க. இப்போ என்னன்னா அந்த இன்டர்வியூக்கான ஒரு மதிப்பும் போயிடுச்சு, அவார்டுக்கான ஒரு மரியாதையும் போச்சு. அதாவது என்ன பண்ணாலும் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ என்னவா போய் அதான் என்னவோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ட்ரெண்டிங்ல இருந்தா அப்ப ஆமா, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுனதுதான் நல்லா ஓட்டுன்னு இல்ல அது வந்து அந்த அந்த டைரக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓட்டுறாங்க நல்லா மீன் போட்டு இது பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. சும்மா டான்ஸ் ஆடுன்னு ஆட விட்டுக்கிட்டு அதான் அதை எப்படியா ட்ரெண்ட் ஆயிக்கணும்னு அவரும் இழுன்னு இழுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.